இப்போ நம்ம பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 இஸ் 64? நம்ம எப்போ எந்த மாதிரி சம்ஸ் பார்ப்போம்? ஒரு நம்பர் இருக்கும், அதுலேருந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ்ப்பா அத்தனை பர்சன்டேஜ்ப்பான்னு கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோன்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அந்த நம்பர் கொடுத்துட்டாங்க, அது எதுக்கு ஈக்குவல் ஆகும்னு கேட்டுட்டாங்க. இங்கே எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? யூஸ்வலாக 50% ஆஃப் எக்ஸ் இஸ் 10ன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துருவாங்க. நம்ம இதுலேருந்து சால்வ் பண்ணி கொடுத்துப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியாதுன்னா, இது எத்தனை பர்சன்டேஜ் தான் தெரியும், இந்த நம்பர் தெரியும், இந்த நம்பர் தெரியும். சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ எனக்கு என்ன தெரியாது? வாட் பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது. இவனை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் பை 100 இன்ட்டு யாரை? 8. ஸோ 8 விச் இஸ் ஈக்குவல்ஸ் எவ்வளோ? 64. ரைட்? 1 8 சைட் 8 8 64. ஸோ எக்ஸ் பை 100 ஈக்குவல்ஸ் 8. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 8 இன்ட்டு 100 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் 800. ஸோ அப்போது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் 800%. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த சம். பாய்.